யூபிஎஸ்சி இந்த ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒரு சில பேர் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தா 155 பேர் பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் இருக்காங்க. நான் முதல்வன் திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருந்து படித்த 155 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கிறது தான் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கான டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்பவுமே கஷ்டமான தேர்வுன்னு சொல்கிற விஷயம் என்னென்னா யூபிஎஸ்சி சொல்லலாம். ஏன்னா இது இதை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏன் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டஃப்பாக இருக்கும் கொஷின் எல்லாமே. நீங்கள் 12th ஃபெயில் இந்த ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூபி எக்ஸாம்னா எப்படி இருக்கும். இது எல்லாம் மறந்து நான் முதல் திட்டத்துக்கு கீழே படித்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பாஸ் பண்ணியிருக்காங்க. பாசிங் பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா எங்கேயும் எகிரி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பில் நடத்தப்பட்ட திட்டம் தான் நான் முதல் திட்டம். இதை கீழே படித்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேர்ச்சி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கான உதவி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாபு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய இந்தியாவிலே செய்ய போகிற அதிகாரிகளாக பார்த்தீங்கன்னா உங்களை நியமனம் செய்வாங்க. நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரி கனவுகளோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமை எழுதுறாங்க. ஸோ எழுதுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரால் தான் பாஸ் பண்ண முடியுது, கொஞ்சம் பேரால் பார்த்தீங்கன்னா ஃபெயிலும் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான கட்டங்களாக பார்த்தா நடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம், அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பேசி முடிச்சிருந்தாக்கா நீங்கள் பாஸ் பண்ணுறதா ஃபெயில் ஆகுறதான்னு பார்த்தா சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வருஷத்தில் பார்த்தா 929 காலி பணியிடங்கள் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கு. யூபி எக்ஸாம் பார்த்தா நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்வு ஜூன் மாதத்தில் பார்த்தா ரிலீஸ் பண்ணிடும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே பார்த்தா ஆகஸ்ட் மாதத்தில் முதன்மை தேர்வு நடத்தப்படும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த முதன்மை தேர்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பார்த்தா 2736 பேர் பார்த்தா பாஸ் பண்ணிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த உலகம் முழுக்கத்தில் இருந்து பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் 155 பேர் பார்த்தா பாஸ் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. போன வருஷத்தில் பாஸ் பண்ணவங்கன்னு கேட்டிங்கன்னா 136 பேர் பார்த்தா பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த வருஷம் பார்த்தோன்னா 155 பேர் பார்த்தா பாஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தோன்னா பர்சன்டேஜ் எங்கேயும் எகிரி இருக்குது. ஸோ போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 13.9% பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தேர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ எல்லா பர்சன்டேஜும் நம்ம கேல்குலேட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 5.67% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்போகிற இந்த ஒரு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற மாணவர்கள் 85 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. இதுவே போன வருஷத்தில் இந்த நான் முதல் திட்டத்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 48 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 85 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க. இதோட பர்சன்டேஜ் கேட்டிங்கன்னா 35.29% பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 54.84 பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழே படித்த மாணவர்களுக்கு பாஸ் பண்ண மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா நம்மளுடைய துணை முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட தேர்வில் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த சிறப்பான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதால் ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சாதனை படைத்த தேர்வுகளுக்கு முதலமைச்சர் சார்பாக மு.க. ஸ்டாலின் தொலைநோக்கு திட்டமான நான் முதல் திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட உதவித்தொகை நிதி உதவியல் பயனடைந்தவர்களுக்கு என்பது பெருமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை பண்ணியிருப்பாங்க, நிதி உதவிகளை செஞ்சுருப்பாங்க. கவர்மெண்ட் திட்டத்துக்கு கீழே படித்து பாஸ் பண்ணதால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்கீமை நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு நம்ம கையில் எது இருந்தாலும் சரி எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்குது, நம்ம அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோன்னு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் திட்டத்துக்கு கீழே படித்து நீங்களும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஆக முடியும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் முடியும். என்னால் முடியும், உங்களால் முடியும், எல்லாராலையும் முடியும். ஸோ உங்களுடைய ஹோப்பை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாமா?